உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தீப்பெட்டி இருக்க பாருங்க, தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சிகள் இருக்கும். அந்த குச்சிகளில் மருந்துகள் நிரப்பப்பட்டிருக்கும். அது உரசும் போது தான் அது எரியும். அதை நாம் அன்றாட நாட்களில் பயன்படுத்துகிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இந்த தீப்பெட்டி போல தாங்க. இந்த தீப்பெட்டியில் இருக்கிற குச்சிகள் போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற, துதிக்கிற தேவ பிள்ளைகள். இப்போது அதை உரசும் போது எரிகிற அந்த நெருப்பால் அபிஷேகம், ஆண்டோடைய வரங்கள், வல்லமைகள், அற்புதங்கள் இதான் அந்த மருந்து. நம்ம தீமையான காரியங்களை அதை உரசி என்ன பண்ணிக்கிறோம், தேசத்தில் இருக்கிற சத்துரு என்கிற சாத்தானுடைய கிரியைகளை, பொல்லாப்பு என்கிற கிரியைகளை, நாசமோசம் என்கிற கிரியைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அந்த முத்திரை என்கிற, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவி, அது நம்மளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்ற நேரத்தில் நம்ம அந்த மருந்தை உரசும் பொழுது அது எரிது பாருங்க. அதை கொண்டு தீமையை அழித்து என்ன பண்ணணும், நம்ம அணுகாதபடி நம்ம தான் குச்சி, ஒவ்வொரு குச்சிகள் நெருப்பு குச்சி. நம்ம அது என்ன பண்ணோம், அந்த தீக்குச்சியை கிழித்து தீமையான சகல பொல்லாத கிரியைகளையும் தேசத்தில் எழும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு, எழும்புகிற திருச்சபைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களையும் நம்ம அந்த நெருப்பால் வச்சு என்ன பண்ணணும், அழித்து போடணும். அது வருகிற நாட்களில், எழுப்புதல் நாட்களில் கட்டாயம்படியாகவே நடக்கும். ஆமென். அல்லேலூயா.